மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கார். அதுவும் ஒரு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் பண்ணும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களை சின்ன ஒரு டாக்ஸேஷன் ப்ராப்ளமோ ஒரு லிட்டிகேஷனோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் கேதுன்னும் போது அது வாகனங்களிலும் கொஞ்சம் பார்த்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி 9 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்போது 8ல் இருக்க சுக்கிரன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் பெண்களால் வந்து ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்கு நடுவில் பேச்சு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு 8ல் தான் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3லேயே வந்து குரு வந்து வக்ரமாக போகிற நிறைய பிடிவாதங்கள் வரும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி பிடிவாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ என்னடா அது இப்படி போட்டு படுத்துகிறாங்க, மற்றவங்க வந்து ரொம்ப நீங்கள் பந்தா பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பிடிவாதமாக இருக்கீங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ண போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் போகும்போது சில நேரத்தில் வந்து பஸ்ஸை விடுறது, ட்ரெயினை விடுறது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் தான். வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு விரயங்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் ஒரு தேக்கங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருங்க.